ஆக்சுவலா சித்தா பிராக்டிஸ்ங்கிறது எனக்கு இல்ல. ஆக்சுவலா நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். மேரேஜ் முடிச்சு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7 இயர்ஸும் ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து வெளியில வர முடியல என்னால. நானே கமிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்ஃபர்டிலிட்டில எதுக்காக இந்த சிஎம்இ அட்டெண்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுன்னா, சார் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது என்னோட தாத்தா அப்படியே சொன்னாரு, அந்த ஃபர்டிலிட்டி சென்டரே எனக்கு பிடிக்கல. எதேச்சா ஒரு நாள் சேனல் திருப்பிட்டு இருக்கும் போது ஒரு சீரியல் சார் சொன்ன அதே தான் ஓடுச்சு. நியூ மேரிடு பேரண்ட்ஸ் வராங்க, அந்த கப்பலை பார்க்க தனியா இருக்காங்க, ஏன் குழந்தைய வேணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க அப்படின்னாங்க. அது கேட்கும்போது ஒரு வித்தியாசமா புதுசா இருந்தது. என்ன இது, மேரேஜ் சைல்டு பர்த்துக்கு நேச்சுரலா வர வேண்டிய ஒரு விஷயத்த அப்படி கேட்கும்போது அதுவே எனக்கு ஷாக்கிங், ஃபர்ஸ்ட் ஷாக்கிங். அப்புறம் டிவில நிறைய ஆடு, ஃபர்டிலிட்டி சென்டர் 10 ஆடு பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன நேச்சுரலா நடக்கணும், அந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கே போக கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட் ஆள் மனசுல இருந்துட்டு இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்காங்க, எல்லாருமே சஜஷன் கேட்பாங்க. எனக்கு தெரியாது, ஓப்பனா சொல்லணும்னா நான் கிட்ட பிராக்டிஸ் பண்ணல. எனக்கு அதுல போகணும் பிராக்டிஸ் பண்ணணும் ஆசை, ஆனா கைடன்ஸ் இல்ல. யார்கிட்ட கேட்கறது, வெளியில போய் ஒரு காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சோம், பாஸ் பண்ணோம், வெளியே வந்தோம், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா கத்துக்க முடியல எங்களால. அது நாங்களே எங்களுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு தான். அந்த ஜென்ரேஷன் 2010லயே யூஜி முடிச்சுட்டேன் நானு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து வெளியே தாண்டி போய் கத்துக்கிறதுக்கு ஒரு தேடுதல் இல்ல எங்களுக்கு. நாங்களே ஒரு வட்டத்துக்குள்ள விளையாடு. அதை தாண்டி வரும்போது நான் கோச்சிங் கிளாஸ்க்காக சார் கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய அவங்க பேசும்போது ஒரு ஆசை, அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் கேட்கறவங்க கிட்ட தெரிஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம், அந்த ஃபுட்டு டயட் அதை மட்டும் சொல்லுவேன். மெடிசன்ஸ் தெரியாது எனக்கு எதுவுமே, சுத்தா மெடிசனு. அப்புறம் மாமா டாக்டர் தான், அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணேன். அவங்க இன்ஃபர்டிலிட்டி எனக்கு டீச் பண்ணது இல்லை, பட் அவங்க கிட்ட ரெஃபர் பண்ண அவங்க சக்சஸ் கொடுக்குறாரு. அந்த மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு அது கூட கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு நானும் கேட்டதும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா நல்லா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக ஆக்சுவலா எம்ஆர்பி கிளாஸ்க்காக தள்ளி போச்சு. எம்ஆர்பி எக்ஸாம் முடிச்சுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்த்து போலாம் அப்படின்னு தள்ளி போய் அந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு குழந்தை நேச்சுரலா வரணும், ஹெல்த்தியா வரணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். குழந்தைங்க மேல அவ்வளோ ஒரு எனக்கு உள்ள அவங்க குழந்தைங்க ஏதாவது திட்டினா கூட எனக்கு பிடிக்காது. அவங்கள சேஃபா ஒரு நேச்சுரலா வரணும், ஆர்டிபிஷியலா வளர்த்தக்கூடாது. ஒரு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்னா அது ஹார்மோன்ல தான் அந்த குழந்தை வருது. அதுக்கு என்ன ஹெல்த் இருக்கும், அதுக்கு நேச்சுரலான ஒரு ஹெல்த் வேணும்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட்டு. எனக்கு ஒரு ரிலேட்டிவ் அப்ரோச் பண்ணாங்க, நான் ரெஃபர் பண்ணிட்டு அவங்க போகல. அவங்க என்கிட்ட தான் வேணும்ன்றாங்க. எனக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டேன். ஸோ நிறைய உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். கவுன்சிலிங்க்கு மெயினான கவுன்சிலிங் எனக்கு தெரிஞ்சாலும் எந்த கவுன்சிலிங் பண்றது தெரியல. ஆனா இப்ப அது தெரிஞ்சுக்கிட்டேன், கவுன்சிலிங்ல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. மெடிசனும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் டவுட் இருக்கிறவங்களையும் கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் நானு. நம்ம டாக்டர்ஸுங்கிறது நமக்குள்ள நம்ம சுருங்கிக்காம, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேன், நான் அப்படிதான் இருந்துட்டேன். எனக்குள்ள நானே சுருங்கிக்கிட்டேன். ஒரு சின்ன வட்டம், இது தாண்டி நம்ம வெளியே போகக்கூடாது, அந்த பொண்ணு அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தேன் தாண்டி. ஆனா இப்ப இல்ல, நிறைய பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. ஜூனியர்ஸ் எல்லாம் நல்லா வெளியில வராங்க, கத்துக்கிறாங்க. நான் இப்ப வெளியில மேரேஜ் முடிச்சு எனக்கு பின்னாடி பார்த்தா எதுவும் இல்ல. நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரொஃபஷன், இந்த ஃபேமிலி எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டேன், குழந்தைய நல்லாவே வளர்த்துருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. லேட் மேரேஜ் தான் எனக்கு. ஆனா கன்சீவ் ஆகிறது கஷ்டம், பயந்தேன். எனக்கு தைராய்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட 2014ல இருந்தே தைராய்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். சோ எனக்கு எல்லாமே பயந்தேன். எனக்கு சைல்டு பர்த், ஃபர்ஸ்ட் எல்டர்லி பிரைமிங் எல்லா இடத்துலயும் என்னோட இதுல எல்டர்லி பிரைமிங் ரைட் கிளிக்ல எழுதிடுவாங்க. 34 இயர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட், 33ல மேரேஜ் ஆச்சு, ஜனவரி பிப்ரவரில ஆச்சு, டிசம்பர்ல சைல்டு பர்த் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆகும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால பயந்துகிட்டே தான் இருப்பேன். அதனால ஹாஸ்பிட்டல் போய் ரெகுலரா செக்அப் எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஆனா என்னோட ரிலேட்டிவ்ஸ் கேட்கும் போது ஃபர்டிலிட்டி சென்டர் போய் அவங்க கன்சீவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் என்னோட ஒரு தாட். அதுக்காக நான் இந்த சிஎம்இ அட்டன் பண்ண ரொம்ப நாளா என்னோட கனவு போல இன்னையும் நடக்காதுன்னு நினைச்சேன். மழைனால வீட்டுல அனுப்ப மாட்டேன்னாங்க. இல்ல நான் போயே தீர்வேன், கேன்சல் பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு, அது நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பண்ண போது அப்புறம் மறுபடியும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கேட்டுக்கலாம் கேட்பீங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போய் பேசலாம். நான் கூப்பிட்டு பேசணும் அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் எடுத்து ட்ரீட் பண்ணணும்னு இருக்கேன். ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் என்னன்றதை கண்டிப்பாக